கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. இந்த லைவ் வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I am really happy to meet you through this live video. இந்த நாளும் கூட ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். I guess we can meditate on a short Bible study today. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்ம எல்லாம் அறிந்த ஒரு பகுதி தான். This is a passage that every one of us know. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நாம் வரும்பொழுது 2 Kings 4th chapter when we read. 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது when we read from the 8th verse to the 11th verse. ஒரு சூனேம் ஊரால் என்ற ஒரு ஆளை குறித்து நாம் படிக்கலாம். We can see about a woman in Shunem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை, ஆனால் அவருடைய ஊர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Her name is not given to us, however her place is given to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய ஊரின் பெயர் தான் அந்த ஷூனேம் என்ற ஒரு ஊர். So her village name is called as Shunem. தமிழ்ல சூனேம். In Tamil it's called as Shunem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த ஸ்திரியை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவர்கள் கனம் பெற்ற ஒரு ஸ்திரீ என்றும் நாம் படிக்கிறோம். When we read about that woman, we see that she is a honored woman. அது 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரத்துல தயவு செய்து 8ல இருந்து 11ஆம் வசனம் நீங்க வீட்டுக்கு போய் படித்துக் கொள்ளுங்க. In 2 Kings chapter 4 verses 8 to 12 when we read, you can find it there. அவர்கள் ஒரு கனம் பெற்ற ஸ்திரீ. It is said that she is a honored woman. இரண்டாவது அவர்கள் இந்த ஷூனேம் என்ற ஒரு ஊரை சார்ந்தவர்கள். Secondly, she belongs to this place called as Shunem. இவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். So we know what and all she did. எலிசா தீர்க்கதரிசி அவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது இவர்கள் தான் அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு சில விஷயங்களை அவர் செய்து கொடுத்தாங்க. So when prophet Elisha went to that place, she was the one who did some help to him. அதாவது எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு 5 விதமான விஷயங்களை செய்து கொடுத்தார்கள். So she did 5 things to the prophet Elisha. அதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். So we are going to meditate upon the spiritual meanings of that. முதலாவது, the first thing, அவள் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டினாள். First she built a small room. இரண்டாவது, secondly, அந்த தீர்க்கதரிசிக்கு அவள் ஒரு கட்டிலையும் கூட செய்து கொடுத்தாள். She also prepared a bed for the prophet. மூன்றாவது, thirdly, அந்த தீர்க்கதரிசிக்கு அவள் ஒரு மேஜையை செய்து கொடுத்தாள். she made a table for him. நான்காவது, fourthly, அவள் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு நாற்காலியை செய்து கொடுத்தாள். she also made a stool for him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஐந்தாவது, fifthly, அதே அறையில் ஒரு குத்து விளக்கையும் செய்து கொடுத்தாள். and in that same chamber she gave a candlestick. இந்த 5 விஷயங்களை குறித்த ஆவிக்குரிய அர்த்தங்களை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். So about these 5 things we are going to meditate on their spiritual characteristics. பிரியமானவர்களே, dear children of God, வேதம் எல்லாம் ஏதோ ஒரு கதைக்காகவோ ஒரு வரலாற்று காரியங்களுக்காகவோ எழுதப்பட்டது அல்ல. Bible was not just written for as a story or as in a tradition way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதெல்லாம் நாம் படிப்பதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்வதற்காகவும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. So all these are written so that we may read it and we may use it in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனால நம்ம இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை படிப்பது மிகவும் அவசியமா இருக்குது. So when we read all these verses, we have to know about the spiritual meaning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது, firstly, அவருடைய ஊரை குறித்து சில காரியங்கள் சொல்லட்டும். let me share few things about this place. அவளுடைய பேர் இந்த இடத்துல கொடுக்கப்படவில்லை. Her name is not mentioned in this place. அவளுடைய ஊரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. But her place is mentioned. பாருங்க, பேரை விட ஊருக்கு இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. More than her own name, the name of the village is mentioned. அந்த ஷூனேம் என்ற ஊருடைய அர்த்தம் டபுள் ரெஸ்டிங் பிளேஸ். The meaning for the place Shunem, it is called as double resting place. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I'm repeating it again. அந்த சூனேம் என்ற ஊரினுடைய அர்த்தம், அந்த பெயருடைய எபிரேய பெயருடைய அர்த்தம் சூனேம் என்றால் டபுள் ரெஸ்டிங் பிளேஸ். So Shunem, the meaning in Hebrew, that Hebrew name Shunem, the meaning of that is double resting place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப இந்த இடத்துல அவருடைய பேரை விட இந்த ஊருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் நோக்கம் என்ன? So what is the cause that
it is given importance to the place rather than the name of the woman. அவளுடைய பேர் என்ன வேணா இருக்கட்டும், Let her name be whatever it ஆனால் is. அவள் வசித்த இடமோ அது ஷூனேம். But the place that she dwelt in is called as Shunem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாமும் கூட அந்த ஷூனேம் என்ற இடத்துல தான் வசிக்க வேண்டும். So we must also dwell in that place called as Shunem. நான் ஏற்கனவே அர்த்தம் சொன்னேனே. I've already told the meaning to you. ஷூனேம் என்றால் Shunem means double resting place. double resting place. அதாவது இளைப்பாறுதலா இருக்கிற ஒரு இடம் என்று அர்த்தம். இளைப்பாறுதல் இடம் என்று சொல்லலாம். So you can also say that it is a resting place. ஆனால் அந்த டபுள் ரெஸ்டிங் பிளேஸ் என்றால் என்ன? What is meant by double resting place? நான் இதை படிக்கும்போது என்னோடு ஏவன ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். So what God gave me that revelation that I will let you know when I read this. நாம் அறிந்தது போல As we know, இந்த சூனேம் ஊராளுக்கு குழந்தை இல்லை. எலிசா தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக அவளுக்கு குழந்தை இல்லை. so when Prophet Elisha before came, this woman Shunem did not have a son. அவளுக்கு குழந்தை இல்லை, child. Did not have a child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை என்றால், ஒரு குடும்பத்துக்கு குழந்தை இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு நிர்பந்தமான நிலைமை என்று உங்களுக்கு தெரியும். So you people know, if a woman did not have a child, or a family doesn't have a child, then you know what type of a hard situation it is. ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லை என்றால் அவர்கள் இளைப்பாறுதலா இருக்க முடியுமா? If a family does not have a child, will they be having a resting time or something? இளைப்பாறுதல் அவர்களுக்குள்ள இருக்குமா? Will there be a rest or peace in them? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இந்த ஷூனேம் ஊரால போய் நீங்கள் கேட்கும் பொழுது, When we ask about Shunem, எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நீ போய் அவளுக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொல்றான். so she says, what எலிசா தன்னுடைய வேலைக்காரனை அழைப்பித்து அவளுக்கு என்ன வேணும்னு போய் கேளுன்னு கேட்கிறார். So Elisha calls his servant and asks, saying that to go and ask her what she requires. ஆனால் அவள் சொல்லுகிற காரியம் என்ன? But what does she say in return? எனக்கு ஒன்றும் வேணாம், நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். She said, I don't want anything, and I dwell peacefully among my people. இது குறித்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கலாம். So about this we can read in 2 Kings 4 chapter 13th verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் கேயாசியை பார்த்து, இப்படி நம்மளை விசாரிக்கிற இவளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ராஜா கிட்ட போய் பேசணுமா? சேனாதிபதி கிட்ட போய் பேசணுமா? அவளுக்காக நான் பேச வேண்டிய ஏதாவது காரியம் உண்டா என்று அவளை போல்னு கேயாசியை சொல்லி அனுப்புகிறார். அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி அது கேயாசியும் போய் கேட்கிறார். ஆனால் கேட்கும்போது அவள் சொல்லுகிறார், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமா இருக்கிறேன். So Elisha calls Gehazi, his servant, and asks, saying that she's taking care of us so much, so should we have to go and speak to the king about her, or to the captain of hosts? But she replies in return, saying that she dwells happily, peacefully among her people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம இருந்த அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம்? If we were in that place, what we would have told? ஐயா, எனக்கு சரியான துணி இல்லை. I don't have a proper clothing to ஐயா, wear. எனக்கு நல்ல வீடு இல்ல. Sir, I don't have a place to dwell. இன்னும் ஆழமா சொல்ல போனா அவளுக்கு உண்மையாவே குழந்தை இல்ல. அவ சொல்லிருப்பா, ஐயா எனக்கு குழந்தை இல்லையே. And to speak more deeply, she would have told that she doesn't have a child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இந்த இடத்துல நாம் படிக்கும் பொழுது, But when we read in this place, அவள் எதுவும் சொல்லவில்லை. தன் குறைவுகளின் மத்தியிலும் கூட அவள் ஒரு இளைப்பாறுதலின் ஜீவித்தை செய்தாள் என்பதை அவள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாள். So she did not tell all her shortcomings. However, she dwelled peacefully in her place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவள் தன்னுடைய குறையை கேயாசி கேட்கும்போது சொல்லவில்லை. So she did not tell her shortcomings to Gehazi when he asked her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? So today, what is your situation? ஒருவேளை நீ பல குறைகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். Maybe you are a person who dwells among so much of shortcomings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அல்லது நீ தேவைகளின் மத்தியில இருக்கலாம். Or you may be in a situation of so much of needs. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவையின் மத்தியில, உன் குறைவுகள் மத்தியில நீ ஒரு இளைப்பாறுதலின் ஜீவியம் செய்கிறாயா? So among your shortcomings and among your needful
situation are you having a resting life? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன தேவை இருந்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் ஒரு இளைப்பாறுதலின் ஜீவியம் செய்யணும். So the people of God, whatever situation they are in, that is, if they have shortcomings or if they are in a situation of needs, they must lead a restful life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்க சின்ன சின்ன காரியத்துக்காகலாம் உங்க மனதை அலைப்பாய்ந்து ஒரு ரெஸ்ட் இல்லாதபடி உங்களை நீங்களா டென்ஷன் படுத்தி அப்படி ஜீவிக்க கூடாது. So even for short small matters you must not disturb yourself and you must not lead a stressful life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னை படைத்த தேவனுக்கு உன்னுடைய தேவை தெரியும். So the God who created you, he knows all your needs. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, ஒருவேளை உனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். Dear brother and sister who's listening to this, maybe you are in a situation where you don't have a child. ஆனால் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், But God is telling to you, நீ இதை ஒரு குறையாகவோ இதை ஒரு கஷ்டமாகவோ நீ யாரிடத்திலும் சொல்லாதே. so you must not go to anybody and share this saying that this is a hard time or something like that. உன்னுடைய குறையை நீ மற்ற இடத்துல சொல்லாதே. You don't go and say your shortcomings to the other people. உன் குறைகள் உன்னுடைய எல்லா காரியங்களையும் தேவனிடத்துல மாத்திரம் சொல். Tell all your shortcomings to God. உன்னுடைய குறைவின் மத்தியில இளைப்பாறுதலாய் வாழ கற்றுக்கொள். And learn to live a restful life among your shortcomings. அவர்கள்தான் இந்த சூனேம் ஊரால். So those people are the dwellers of Shunem. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I am repeating it இந்த again. சூனேம் என்ற வார்த்தையோட அர்த்தம் டபுள் ரெஸ்டிங் பிளேஸ். The meaning of the place Shunem is called as double resting place. நான் ஏற்கனவே சொன்னது போல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது When we read 2 Kings 4:13, அவளை குறித்து நாம் என்ன படித்தோம்? அவள் தன்னுடைய குறைகளை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை, குறைவுகளின் மத்தியிலும் இளைப்பாறுதலான ஒரு ஜீவியம் செய்தாள் என்று நாம் படிக்கிறோம். what do we read in that verse? We read that she did not tell her shortcomings. However, she led a restful life among her shortcomings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவது, Secondly, இவளை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? what are we reading about her? இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது When we read in 2 Kings 4th chapter 8ஆம் வசனத்துல 8th verse, இவள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீயா இருந்தாள். she was a great woman. கனம் பொருந்திய கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயா இருந்தாள். She was a honored woman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில ஆங்கில மொழிபெயர்ப்புல அவர்கள் கிரேட் என்று கொடுத்திருக்கிறார்கள், கிரேட் விமன் என்று கொடுத்திருக்கிறாங்க. ஆனா தமிழ் சில லாங்குவேஜ்ல அவர்கள் கனம் பெற்ற ஒரு ஸ்திரீ என்று கொடுத்திருக்காங்க. கனம், ஹானர். So in English, in so many translations, it's mentioned as great woman. However, in Tamil and the other languages, it's called as honored woman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவள் ஒரு கனம் பெற்ற ஸ்திரீயா இருந்தால். She was a honored woman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எல்லாம் கனம் பெற்ற ஒரு ஆளா இருக்கணும். So we children of God, we must be honored people. பைபிள்ல ஒரு மனுஷன் இருந்தான். In Bible there was a man. அவன் தன் சகோதரருக்குள்ள கனம் பெற்றவனா இருந்தான். And he was honored among his brethren. யார் அது உங்களுக்கு தெரியுமா? Do you know who is that? தெரிந்தவங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. The people who know that, please write it in the comments. தன் சகோதரன் மத்தியில கனம் பெற்ற ஒரு ஆள். And he was a honored man among his brethren. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்போதும் கனம் பெற்ற ஒரு ஆளா இருக்கணும். So the children of God, we must be honored always. ஒரு மனுஷன் எப்படி கனம் பெற்ற ஆளாய் மாற முடியும்? How can a man be honored? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கனம் என்று படிக்கும் பொழுது When we read honor, 3 விஷயத்தை நாம் படிக்கலாம். 3 type of things we can read. முதலாவது, Firstly, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 1 Samuel 2:30 when we read. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 1 Samuel 2nd chapter 30th verse when we read. அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், In that place God says, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். those who honor me, I will honor them. என்னை அசட்ட பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன். Those who despise me will be despised. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, Dear children of God, நீங்க உங்க வாழ்க்கையில கனம் பெற்ற ஒரு ஆளா இருக்க வேணுமானால், ஒரு கிரேட் மேனா நீங்க இருக்க வேணுமானால், நீங்க முதலாவது தேவனை கனம் பண்ண வேணும். so in your life, dear children of God, if you have to lead a honored life, then you have to honor God first. பைபிள் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். As the Bible says, the one who honors me will be honored by me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Praise be to God. ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ கனமில்லாத ஆளா இருக்கலாம். Maybe in your life you are a person who is not honored by anybody. உன்னுடைய பெத்த பிள்ளைகள் உன்னை கனம் பண்ணாம இருக்கலாம். The children that you bear, that you bore, they did not honor you. உன்னுடைய ஊழியக்காரர்கள் உன்னை கனப்படுத்தாம இருக்கலாம். Maybe the servants of God did not honor you. உன்னுடைய விசுவாசிகள் உன்னை கனப்படுத்தாம இருக்கலாம். Maybe your believers did not honor you. உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன்னை கனப்படுத்தாம இருக்கலாம். Maybe your relatives dishonors you. ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் திட்டவட்டமா அறிவிக்கிறோம். But one thing we clearly declare. நீ தேவனை கனப்படுத்தி பார். If you honor God, தேவன் உன்னை கனப்படுத்துவார். then God shall honor you. உன் ஊழியத்தை கனப்படுத்துவார். God shall honor your ministry. உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். God shall honor your family. உன் வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். God shall honor your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் ஏன் கனம் பெறாமல் போகிறோம்? Why are we in a situation where we don't have honor? ஏன் நாம் अनेक இடத்துல நாம் வெட்கப்பட்டு போகிறோம்? Why are we ashamed in so many situations? ஏனென்றால் தேவன் நாம் கனப்படுத்துவதில்லை. Because we do not honor God. இந்த இடத்துல சொல்லப்படுது, என்னை அசட்டை பண்ணுகிறவர்களே நான் கனயீனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். As the Bible says, the one who despises God shall be rejected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆங்கிலத்துல டிஸ்பெக்ட் என்று கொடுத்தல, அப்படினா வெறுக்கிறதுன்னு அர்த்தம். So in English it is told as despise, then it's mean hating someone. நாம் சில நேரங்கள்ல கர்த்தரை வெறுத்து போடுகிறோம். Sometimes we hate God itself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள். Let us learn to honor God. யாரெல்லாம் தேவனை கனப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இந்த சூனேம் ஊராளாகிய கனம்பெற்ற ஸ்திரீ. So who and all honors God, they are the honored woman of Shunem. நீதிமொழிகளை படிக்கும் பொழுது, when we read in Proverbs, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் தேவனை கனம் பண்ணு என்று எழுதியிருக்கிறது. It is written as honor God with all your materials and your first fruits. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னுடைய பொருள், உன்னுடைய கர்த்தர் உனக்கு தந்த தாளந்துகள், வரங்கள், உன்னுடைய ஊழியங்கள், இந்த கர்த்தர் உனக்கு என்னென்ன கொடுத்திருக்காரோ அது எல்லாம் வைத்து நீ கர்த்தரை தான் கனம் பண்ண வேணும். So you have to honor God with everything that God has given, like the talents and everything. You have to honor God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவது கனத்தை குறித்து படிக்கும் பொழுது, secondly, when we read about honor, ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனத்தை படிக்கும் பொழுது, Isaiah 43 ஏசாயா 43:4 43:4 when we read, அந்த இடத்துல கனத்தை குறித்து இரண்டாவது ஒரு காரியத்தை படிக்கிறோம். secondly we read about honor there. என்ன வசனம்? What is that? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். Since you are precious in my sight, you are honored. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு மனுஷன் கனம் பெற வேண்டுமானால் அவன் தேவ பார்வைக்கு ஒரு அருமையான ஆளாய் மாற வேணும். So if you have to be honored, then in the sight of God you must be precious. ஒரு மனுஷன் எப்படி கர்த்தர் சமூகத்துல அவன் ஒரு அருமையானவனாய் விலையேற பெற்றவனாய் மாற முடியும்? How can a man become precious in the sight of God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு பரிசுத்த ஜீவியை செய்கிற ஆட்கள் தான் அவருக்கு விசேஷமானவர்கள். When the people lead a holy life, they are precious to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் ஒரு பாவத்திலே சராசரியான வாழ்க்கை வாழும்போது ஒரு விசேஷித்த ஜனமா இருக்க முடியாது. So when we live a normal life like any other, a sinful life, then we cannot be a precious one to God. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, maybe the children of God who are listening to this truth, உன்னுடைய வாழ்க்கையில சில கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் இருக்கலாம். maybe you can have the sins that is against God in your life. கர்த்தர் அருவருக்கிற சில பாவங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். You may have the sins that God hates. ஆனால் but அப்பேற்பட்ட பாவங்கள் உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ ஒரு விசேஷித்த ஆளாய் மாற முடியாது. When those type of sins are present in your life, then you can never become a precious unto God. நீ தேவ பார்வைக்கு அருமையானவனாய் மாற வேண்டுமானால் நீ ஒரு நல்ல ஒரு வெளியேறப்பட்ட ஜீவியை செய்ய வேணும். If you have to be honored or precious unto the sight of God, then you have அப்பொழுதுதான் நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாற முடியும். then only you can become a precious unto God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னொரு இடத்துல மோசே சொல்லுகிறார், in another place Moses says, தேவனே நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று. God, just because you come with me, you travel with me, we become honored. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் அல்லது அவருடைய சமூகம் நம்மோடு இல்லாது இருக்குமானால் நாம் விசேஷித்த ஆட்களே இல்லை. So if God or else his presence, if it is not with us, then we are not a honored person. ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய விசேஷமே தேவ சமூகம் தான். The importance of children of God is that he is having the presence of God. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, brother and sister who is listening to this, உன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகம் உண்டா?
In your life, do you have the presence of God? ஒரு அதிகாலை ஜெபம் உண்டா? Do you have early morning prayer? ஒரு இரவு ஜெபம் உண்டா? Do you have a night prayer? தேவனோடு உனக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் உண்டா? Do you have a connection, a personal connection with God? ஒருவேளை நீ ஒரு ஊழியம் செய்யலாம். Maybe you are doing ministry. நீ பாடலாம். You may sing. நீ வாசிக்கலாம். You may play. நீ என்ன வேணா செய்யலாம். You can do whatever it is. அது வேற பகுதி. That is totally different. உனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் எப்படி இருக்குது? What is your relationship, a personal relationship between you and God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ சமூகம் உன்னோடு இருந்தால்தான் நீ ஒரு விசேஷித்தவன். Only when you have the presence of God with you, you are honored. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் அதிக டைம் இல்ல, அதனால அடுத்த பகுதிக்கு போகிறேன். So I don't have much time, so I'm going to the next part. மூன்றாவது ஒரு மனுஷன் கனம் பெறுவது. Thirdly, if a man must receive honor. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். Every one of us know this. யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது John 12:26 when we read. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். When one does a ministry unto me, then the Father God will honor him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஊழியம் செய்கிற மக்கள் நீங்கள் கனம் பெற்ற ஒரு ஆளா இருப்பீர்கள். So the people of God who minister unto God, you are honored people of God. இது ஒரு கடைசி காலத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are living in last days. இது நம் ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் அல்ல. So when we say ministering unto God, just preaching is not just a ministry. ஊழியம் என்றால் When it means ministry, சபையில ஒரு பாய் போடுறது ஊழியம் தான். when you come and spread mat in the church, it is a ministry unto God. ஒரு அழிந்து போகிற ஆத்துமாக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்றது ஊழியம் தான். So you are going and telling the gospel to a perishing soul, that is a ministry. கிராமங்களுக்கு போய் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி பண்றது ஒரு ஊழியம் தான். So you are going to villages and doing the outreach ministry, that is a ministry. இப்படி அநேக ஊழியங்கள் நமக்கு உண்டு. So likewise we have so many different kinds of ministries. பாஸ்டர்ஸ் மட்டும் தான் ஊழியம் செய்யணும்லாம் இல்ல. It doesn't mean that only pastors have to do the ministry. எல்லாரும் ஊழியம் செய்யணும். Everyone must do the ministry of God. தேவன் எகிப்திலிருந்து கிளம்பின எல்லாரையும் பார்த்து சொன்ன வார்த்தை இவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள்னு சொன்னார். So all the people of God who started from Egypt, God looked at them and said, they are the ministers of me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதோ மோசேயை பார்த்து மாத்திரம் இவன் என் ஊழியக்காரன் சொல்லல, அந்த முழு கேம்பே பார்த்து சொல்றார் இது என்னுடைய ஊழியக்காரர்கள். He did not just look at Moses and address him as the minister of God, but he said the whole camp. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ரைட். அப்போ கனம் பொருந்திய ஸ்திரீ அந்த சூனம் ஊரால் என்றால் நாம் 3 விஷயத்துல கனம் பெறலாம். முதலாவது தேவனை கனம் பண்ணும்பொழுது நாம் கனம் பெறலாம். இரண்டாவது அவருடைய பார்வைக்கு அருமையாய் மாறும்போது கனம் பெறலாம். மூணாவது நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் நாம் கனம் பெறலாம். So Shunem, the great woman, honored or honored woman. So you can see 3 things. First, முதலாவது தேவனை கனம் பண்ணினதனால் அவள் கனம் பெற்றாள். So because she honored God, she received honor. இரண்டாவது தேவ பார்வைக்கு அருமையாய் மாறும்போது கனம் பெறுகிறோம். Secondly, when we become precious unto God, we become honored. மூன்றாவது, thirdly, நான் சொன்னது போல ஊழியத்துல ஒரு கனம் உண்டு. when we do the ministry, we receive the honor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவளுக்குள்ள இந்த 2 அனுபவங்கள் இருந்தது. So she had 2 type of experiences. குறைவுகளின் மத்தியிலே இளைப்பாறுதலா இருந்தால், among her shortcomings she was peaceful. இரண்டாவது அவள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரியா இருந்தாள். Secondly, she was a honored woman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த 2 அனுபவங்கள் இருந்ததனால தான் just because she had 2 type of experiences, ஊழியக்காரனாகிய எலிசா வந்த பொழுது அவனுக்கென்று ஒரு 5 காரியங்களை அவளால் செய்ய முடிந்தது. So just because she had these 2 traits, she was able to get ready 5 things for the prophet Elisha. எலிசா அந்த வீட்டில் அவன் போஜனம் செய்தான் என்று படிக்கிறோம். We see that Elisha ate there. அவன் போஜனத்தை அந்த வீட்டில் செய்தான். He made the food, cooked the food. நோ, அவன் அந்த இடத்துல சாப்பிட்டான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டது. He ate there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் இந்த சாப்பிடுதல் போஜனம் என்று படிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வர வேணும். So when we see eating or about food, we have to come into New Testament. வெளிப்படுத்தல் 3:20 படிக்கும் பொழுது, when we read Revelation 3:20, இயேசு தாமே இந்த வார்த்தையை சொன்னார். God itself said this word. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். Here I am waiting at the doorstep and knocking. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் உள் சென்று அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். So if someone comes and hears my voice and open the door, I will come unto him and I will
sup unto him, and he will be with me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்ம இங்க படிக்கிற பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு எழுத்தின் பிரகாரமா ஒரு எலிசா என்ற ஒரு ஆள் போய் போஜனம் பண்ணுவதற்காக அந்த இடத்துல போனால் அவர்கள் ஒரு 5 விதமான காரியத்தை செய்து வைத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே போஜனம் பண்ண நம்முடைய வீட்டுக்கு வருகிறார். So in the Old Testament we see that Prophet Elisha went there, he ate and he had 5 types of things given unto him. However, in the New Testament when we read, it is totally different, that God itself will come and dine with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்போ இந்த இயேசு நம்முடைய வீட்டில் தங்க வேண்டுமானால், அன்றைக்கு எலிசா தங்குவதற்கு அவள் 5 காரியங்களை செய்து கொடுத்தாள். இன்றைக்கு இயேசு நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் அவள் செய்த 5 விஷயத்தை நாமும் செய்ய வேண்டும். So in those days when Elisha went to that place, that woman gave 5 things unto Elisha. However, if you want Jesus Christ to come and dwell into our lives or into our house, then we have to do the 5 things to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவள் செய்ததெல்லாம் ஏதோ ஒரு எழுத்தின் பிரகாரமான காரியம்தான், ஆனால் நமக்கு அது ஆவிக்குரிய நிழலாட்டமா இருக்கிறது. The woman of Shunammite, she did literal things. However, we have to do spiritual things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது, Firstly, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 2 Kings 4:10 when we read, முதலாவது அவள் ஒரு சிறிய அறை வீட்டை உண்டு பண்ணினாள். we see that she made a little chamber. ஒரு சிறிய அறை வீடு, a little chamber. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இந்த God. சிறிய அறை வீடு என்பது எதை காண்பிக்கிறது? What does this little chamber show? இந்த சிறிய அறை வீடுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன? What is the spiritual meaning of the little chamber? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இதை God. குறித்து நாம் படிக்க வேண்டுமானால் When we have to read about this, நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது the personal relationship with God, அதாவது தேவனோடு உள்ள ஒரு தனிப்பட்ட ஐக்கியம்னு சொல்லலாம். we can say that it is the personal relationship with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் மத்தேயு 6:6 நாம் படிக்கிறோம். That's what we read in Matthew 6:6. நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய அறை வீட்டை பூட்ட வேணும். When you pray, you have to shut your door. தயவு செய்து மத்தேயு 6:6 நாம் படிப்போம். Let us read Matthew 6:6. நமக்கெல்லாம் தெரிந்த வசனம், ஆனால் நாங்கள் படிக்கிறோம். But thou, when thou prayest, enter into thy closet, and when thou hast shut thy door, pray to thy Father which is in the secret. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் தமிழ் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க, உன் அறை வீட்டை பூட்டு. I don't know how it is mentioned in the English version. However, in the Tamil version, it's clearly mentioned as you have to shut the door of the closet. The chamber, அறை வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The chamber or the room. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த அறை வீடு என்று படிக்கும் பொழுது when we read about the chamber, இது நம்முடைய இருதயத்தை தான் காண்பிக்கிறது. it shows about our heart. நாம் அறிந்தது போல நம்முடைய இருதயம் தான் தேவனின் வீடு. As we know, our heart is the dwelling place of God. ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதலாவது தேவனுக்கு என்று ஒரு இடத்தை கட்ட வேணும்னா அவன் தன்னுடைய இருதயத்துல தான் கட்ட வேணும். So first, if a child of God must build a chamber to God, then he have to build a chamber in his heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் இதை குறித்து சொல்லும் பொழுது, when I'm telling about this, நான் படிக்கும் பொழுது நான் படித்த ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. when I was studying school or learning, I remember a story. ஒரு புராண கதை. It is a fable. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதாவது ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் ஒரு ஏழையான ஆளும் இருந்தான். In a particular village, there was a king and a poor man. அதுதான் திருநின்ற ஊர். And that place is called as Tirunendraur. நான் இதை படிக்கும் பொழுது நான் கல்லூரியில மன்னிக்கணும், நான் பள்ளி படிப்புல இருந்தேன். So when I was reading this story, I was studying my school. அது ஒரு செய்யுள், அது அப்படியே எனக்கு மனசுல பதிஞ்சிருச்சு. It is a poetry and I remember it. நான் அதை சொல்றேன், பிற்பாடு நான் அப்படியே விளக்குறேன். So I'll just tell that and then I will explain it. நின்ற ஊர் பூசல் என்ப நெடுதினால் நினைத்து செய்த நாளை இவ்வாலயத்தில் நாளை நாம் புகும் வேலை. அதாவது இந்த ஊர்ல ரொம்ப நாளா ஒரு மனிதன் ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறான். So what is this poetry that he said is a person was building a temple in that place. வெகு நாளா அவன் கட்டி கொண்டிருக்கிறான். For a very long days he was building the temple. அந்த ஆலயத்துக்குள்ள நாளைக்கு நான் பிரதிஷ்டை அவன் செய்ய போகிறான், நான் அந்த ஆலயத்துக்கு போக போறேன்னு கடவுள் சொல்றாராம் ராஜா கிட்ட.
And God is telling to the king, saying that I'm going to go into that temple tomorrow. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இப்போ நான் God. இந்த கதையா சொல்றேன். So I will tell this as a story. என்ன கதை என்றால், What the story ஒரு is. ஊர்ல ஒரு ராஜாவும் ஒரு ஏழை மனுஷனும். So in a place there was a king and a poor servant. ராஜா ஒரு பெரிய ஆலயத்தை கடவுளுக்காக அவன் கட்டி கொண்டிருந்தான். அந்த திருநின்ற ஊர் என்ற இடத்துல ஒரு ஆலயத்தை அவன் கட்டி கொண்டிருந்தான். So the king was building a big temple for God, and that place is called as Tirunendravoor. ஆம், அதே திருநின்ற ஊர்ல ஒரு ஏழை, அவனுக்கும் ஆலயத்தை கட்டணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அவனிடத்துல பணம் இல்லாதனால அவன் என்ன செய்தான் தெரியுமா? தன் இருதயத்துக்குள்ளேயே அவன் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தானாம். So the poor man also had a great desire to build a temple. However, he did not have the money, so he started to build a temple inside his heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் இருதயத்துக்குள்ளேயே செங்கல் வைத்து சிமெண்ட் வைத்து உண்மையாகவே ஒரு ஆலயத்தை கட்டுறதா நினைத்து தன் இருதயத்துக்குள்ள கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான். So literally, as though he's going to build a temple, he started building a temple inside his heart. இவன் இந்த ஏழை குடியானவன் இருதயத்துக்குள்ள ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறான். This poor dweller of that village started to do that in his heart. அந்த ராஜாவானவர் அவர் எழுத்தின் பிரகாரமாகவே பெரிய கோபுரங்களை எழுப்பி கல்லுகளை வைத்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். So the king of that village, literally he was building a big, very big temple. இப்போ அது பிரதிஷ்டை பண்ண வேணும். So we have to dedicate that temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்பொழுது ராஜா வந்து கடவுளிடத்துல வேண்டுகிறான். So the king is going and praying to the God. கடவுளே, நான் இது போல ஒரு ஆலயத்தை உமக்கென்று கட்டி இருக்கிறேன், நாளைக்கு நீங்க இங்க வரணும், இந்த பிரதிஷ்டையில கலந்து கொள்ளணும்னு கேட்கிறார். So he goes and prays and invites God, saying that God, I have built a temple like this, and tomorrow I'm going to dedicate it, and you have to be a part of the ceremony. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனா அதுக்கு கடவுள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? You know what is the explanation? The answer that God gave. அதுதான் நான் முதல்ல சொன்ன செய்யுள். So that is the poetry that I told in the beginning. அவன் அந்த கடவுள் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். God looks at the king and he says, அதாவது இதே ஊர்ல ஒருவன் இன்னொரு கோவிலை கட்டி இருக்கிறான். So in this same village there's another person who built a temple. அந்த கோவிலுக்கு பிரதிஷ்டையும் அவன் வைத்திருக்கிறான். And he is also having a dedication. முதலாவது நான் அந்த கோவிலுக்கு போய்விட்டு பிற்பாடு உன் கோவிலுக்கு வருகிறேன். And he says that first I will go to that temple and then I'll come back to your temple. இது ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. And the king was greatly astonished by this. எப்படி இது சாத்தியம்? இந்த ஊர்ல நான் கட்டி கொண்டிருக்கிற ஒரு ராஜா என்னை விட ஒரு ஆள் பெரிய கோயில் கட்டறானா? And I am the king of this village and I am building a temple, and who is the other person who is building a very big temple இத than me? பார்க்கணும் ரொம்ப ஆசையாயிடுச்சு. And he was very much interested to look at this. இவன் கடவுள் சொன்ன அந்த அடையாளங்களை வைத்து அந்த இடத்தை போய் அடைந்தான். So the king goes to the place in the directions what God has told. அப்ப போன ஒரு சின்ன ஏழை குடிசை வீடு. When he goes there, a poor house is there. அவன் எங்க அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை தேடி போறான், ஆனா ஒரு சின்ன குடிசை இருக்கு. He was searching for a big place, but there was a small hut. அப்போ இவன் ராஜா போய் அந்த அந்த குடிசைக்குள்ள பார்க்கும்போது ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். So when the king goes inside the hut and he sees there is a poor man. அந்த ஏழை மனுஷன் தான் கடவுளுக்கு என்று உள்ளத்துக்குள்ள கோயிலை கட்டினவன். So that poor man was the one who built a temple inside his heart for God. ராஜா போய் கேட்கிறான், இந்த மாதிரி கடவுளத்தை நான் சொன்னேன், நான் ஒரு ஆலயம் கட்டினேன், ஆனா வந்து கர்த்தர் உன்னுடைய ஆலய பிரதிஷ்டைக்கு தான் வரேன்னு சொன்னாரு, நீ கட்டின அந்த கோயிலை காட்டு, என்னை விட பெரிய கோயிலை கட்டிருக்கிறியான்னு கேட்டார். So the king goes and says to that man, saying that, see, it seems that God came and told me, saying that you have built a big temple for him, so please show that temple to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை கேட்ட அந்த ஏழையானவன், So when the poor man hears this, and what he does is, நடந்ததை ராஜாவுக்கு விவரிக்கிறான். he explains what and all happened. ராஜாவே, Dear king, உம்மை போல இப்படிப்பட்ட பிரம்மாண்ட கோவிலை கட்டுவதற்கு எனக்கு பணம் இல்லை. Like you to build a big temple, I don't have a money. அதனால நான் என்ன செய்தேன், என் மனதிற்குள்ளேயே கடவுளுக்கு கோவிலை கட்ட ஆரம்பித்தேன். So I started to build a temple inside my heart. அந்த மனதின் கோயிலுடைய பிரதிஷ்டை தான் நான் நாளைக்கு வைத்திருந்தேன். So that temple's dedication I've just kept it tomorrow. அது குறித்து தான் கடவுளோடு பேசி இருக்கிறார். Maybe God has spoken to you about that. அதை கேட்டோடனே அன்றைக்கு தான் ராஜா விளங்கி கொண்டான், கடவுள் வந்து கையில கட்டுற பெரிய ஆலயம் அல்ல, மனசுல கட்டுற சிறிய ஆலயமா இருந்தாலும் அங்கதான் அவர் முதலாவது வசிக்க விரும்புகிறார். So then only the king realizes and he understood that God is not interested in big temples that we build literally, but we have to have a temple inside our heart for God. இப்பேற்பட்ட கதைகள் எங்கிருந்து போனது என்று உங்களால விளங்கிக் கொள்ள முடிகிறதா?
are you able to understand all these stories where it originated from? வேதாகமத்திலிருந்து தான். It originated from Bible. ஓ, இது வேதாகமத்திலிருந்து போன கதைகள் தான். It originated from the Bible. எப்படி சொல்லுகிறேன்? How am I saying? பைபிளை நாம் படிக்கும்போது பைபிள் ஏதோ எழுத்தின் பிரகாரமான ஆலயத்தை குறித்து அது சொல்றது இல்லை. Bible never speaks about the literal church. கொரிந்தியர்ல படிக்கும்போது பவுல் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம். In Corinthians, Paul says that ye are the temple of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களுடைய இருதயம் தான் கர்த்தருக்கு தேவையான அந்த ஆலயம். Your heart is the needed temple of God. அப்போ அவள் ஒரு சிறிய அறைவிட கட்டினா என்ன அர்த்தம்? தன்னுடைய இருதயத்தை முதலாவது கர்த்தருக்காக ஒரு அறைவிடாய் மாற்றிட்டான்னு அர்த்தம். So the first thing is, it says that she built a small chamber, which means she gave a place in the heart for God. அவளுடைய இருதயமே அந்த அறைவிடா இருந்தது. And her heart became the chamber. அல்லது நான் இப்படி சொல்லுகிறேன், Or else I'll say like this. ஒருவேளை அவள் எழுத்தின் பிரகாரமா ஒரு எலிசாக்கு ஒரு சின்ன அறைவிட கட்டி இருக்கலாம். Maybe she built a small chamber for Elisha. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல ஒரு அறைவிட கட்டுன்னு அவர் கேட்கல. But Jesus Christ did not come and ask us to build a chamber for him. உன்னுடைய இருதயத்தை தான் கேட்கிறார். But he said, give your heart to me. கர்த்தருடைய இருதயத்தை தான் கேட்கிறார். God is asking only your heart. ஏனென்றால் இந்த தேவன் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. Because this God does not look at the face. இது இருதயத்தை பார்க்கிற தேவன். He is the God who looks at the heart. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God. ஒருவேளை நீ ஒரு கடினமான இருதயம் உள்ள ஒரு ஆளா இருக்கலாம். Maybe you are a hard-hearted person. ஒருவேளை நீ ஒரு ஏழ்மையான ஆளாவும் கூட இருக்கலாம். Maybe you are a very poor person. உன் இருதயம் என்ன இருதயமா இருந்தாலும், Whatever type your heart is, இந்த நேரத்துல உன் இருதயத்தை திறந்து அந்த அறைவிட்ட கர்த்தருக்கு கொடுப்பாயாகில், if you open your heart unto God and give that little chamber to God, அந்த இடத்துல தேவன் வசிக்க ரெடியா இருக்கிறார். and God is ready to come and dwell in that heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் எபிரேயர் 8:10 படிக்கும் பொழுது, When we read Hebrews 8:10, அவர் நம்முடைய இருதயத்துல தான் பிரமாணத்தை எழுதுகிறாராம். and we read that he writes the laws in our heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ நான் இதை இப்படி சொல்லுகிறேன், தேவனோடு நாம் தனிப்பட்ட ஐக்கியம் நாம் வைக்கும் பொழுது, அல்லது நம்முடைய இருதயம் அவருடைய இருதயம் போல மாறும் பொழுது, இந்த பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கிறது. So when we have a personal connection with God, or when we keep his laws and commandments in our heart, then it becomes a chamber to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தியெல்லாம் நல்லா கேட்கிறோம், ஆனா அதன்படி வாழ்றதுல மிஸ் பண்ணிடுறோம். Many children of God today listen to many messages, however they did not practice that in their life. பிராக்டிகலா நம்மளால கொண்டு வர முடியவில்லை. They are not practicing that in their lives. ஏன், என்ன காரணம்? Why? What is the reason? நம் காதிலே கேட்டு காதுல விட்டுறோம். So we just listen it in the ear and forget it. ஆனால் காதல் அல்ல, இருதயத்துக்குள்ள போகணும், அந்த அறை வீட்டுக்குள்ள போகணும், தேவன் வசிக்கிற அந்த வீட்டுல போய் நம்ம எழுதணும். So just listening is not enough, but you have to write those words inside your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன் அறை வீடு, உன் இருதயம் தேவனை போல இருதயமாய் மாற வேணும். Your heart must become like God, and it must be a chamber to God. Praise be to God. அதாவது முதலாவது அந்த சிறிய அறை வீடு என்று சொல்லுதல், அது தேவனோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியம், அதுதான் காண்பிக்கிறது. So the small chamber shows the personal life you have with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவது, அவள் அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு கட்டிலையும் கூட செய்து கொடுத்தாள். Secondly, she also made a bed to Elisha. கட்டில் என்ற ஒரு அர்த்தம் என்ன? What's meant by a bed? கட்டில் என்றால், Bed means, அது இளைப்பாறுதலை காண்பிக்கிறது. it means rest. கட்டிலுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இளைப்பாறுதல். The spiritual meaning of bed is rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, நம்மால் ஊழியக்காரர்களும் தேவனும் இளைப்பாறுகிற ஒரு அனுபவத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேணும். So we must be the people who give rest to the people of God, or servants of God. அது குறித்து நாம் படிக்கும் பொழுது, when we read about that, பிலோமன் 1 அதிகாரம் 7 வசனத்துல, பிலோமன் 1 அதிகாரம் 7 வசனத்துல, Philemon 1:7, when we read, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். Apostle Paul writes like this: சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பிலோமன் 1:7 நாம் படிக்கலாம். பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினது. The holy people's heart was resting because of you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவன் ஒரு கட்டிலாய் ஜீவிக்க வேணும்.
the children of God must be like a bed. நான் சொன்னேன் கட்டடா இளைப்பாறுதல். A bed means resting. நீ மற்றவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிற ஆளா இருக்க வேணும். So you must be the people who give rest unto other people. நீ மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற ஆளா இருக்க கூடாது. But you must not be the person who is giving trouble to the others. உன்னால உன் ஊழியக்காரர் உள்ள இளைப்பாறணும். Because if you, your pastor's heart must be having a rest. உன்னால தேவனுடைய உள்ளம் இளைப்பாறணும். Because of you, God's heart must be having a rest. ஓகே, ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் ஒரு தேவனா இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி நம்ம இளைப்பாறுதலை தர முடியும்? So how can we give rest to God or to the servants of God? அது குறித்து நான் படிக்கும் பொழுது When we read about that, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Hebrews 13:13 when we read, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு உங்களுக்கு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது என்று பரிசுத்த பவுல் எபிரேயர்ல எழுதுகிறார். So likewise, as it is told, St. Paul writes in Hebrews chapter 13 verse 17, obey them that have the rule over you and submit yourselves, for they watch for your souls, as they that must give account, that they may do it with joy and not with grief, for that is unprofitable to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இடத்துல நாம் ஒரு ஊழியக்காரனுக்காரனும் தேவனுக்காரனும் கீழ்ப்படிந்து அடங்கும் பொழுது அவருடைய ஆத்துமாக்கள் நம்மால இளைப்பாறுகிறது. So when we obey and when we submit ourselves to God or to the servants of God, then their hearts will have rest. நீ எப்பெல்லாம் கர்த்தருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உபதேசத்துக்கும் கீழ்ப்படிறியோ அப்பெல்லாம் ஒரு இளைப்பாறுதலை நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய். So in what in all situations you submit yourself and obey to God or to your servants of God, then you give rest to them. அதாவது ஒரு கட்டளை நீ செய்து கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். Then it means that you are making a bed for them. அந்த கட்டளை தான் இளைப்பாறுதல். So that bed is called as rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ நான் இப்படி சொல்றேன். I'm saying like this. அப்போ எப்பெல்லாம் நம்ம கீழ்ப்படியாமையை காட்டுறோமோ அப்பெல்லாம் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு இளைப்பாறுதலே இல்லாத ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்கிறோம்னு அர்த்தம். So in what situation and all we do not obey God or the servants of God, then we give them trouble and we don't give them a rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கீழ்ப்படிந்து அடங்குதல். You have to obey and submit. அடங்குதல் சொல்லும்பொழுது அது தாழ்மையின் பகுதியை காண்பிக்கிறது. இன்றைக்கு அநேக பேர் கீழ்ப்படுகிறோம், ஆனால் சில பேர் அதுக்கு அடங்க மாட்டோம். அந்த உபதேசத்துக்கோ ஊழியக்காரனுக்கோ தேவனுக்கோ அடங்க மாட்டோம். அடங்குதல் என்பது அது நம்ம ஒப்பு கொடுப்பதையும் தாழ்த்துவதையும் காண்பிக்கிறது. So when we see submit yourself, which means you are obeying to them and you're giving a restful time to them. அடங்குதல் என்று சொல்லும்பொழுது அது ஒரு தாழ்மையை காண்பிக்கிறது. It shows the humbleness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ நாம் முதலாவது ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கும் பொழுது அல்லது உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் அதற்கு தாழ்த்தும் பொழுது நாம் தேவனுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு கட்டில் அதாவது ஒரு இளைப்பாறுதலை தருகிறோம்னு அர்த்தம். So in every situation when we obey or when we humble ourselves to God or to servants of God, then we give them a bed, that is a resting place to மூன்றாவது, them. Thirdly, மேஜையை செய்து கொடுத்தாங்க. she made a table. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 8 லிருந்து 11 நீங்க மறுபடியும் படித்துக்கொள்ளலாம். அந்த இடத்துல 5 காரியங்களை செய்தாங்க. அதுல மூன்றாவது காரியம் டேபிள். So 2 Kings 4:8 to 11 when we read, it is mentioned 5 things it's made for Elijah, and one of them is the table. டேபிள் வைத்து நம்ம என்ன செய்யலாம்? What can we do with the table? 2 காரியங்களை செய்யலாம். 2 things we can do. முதலாவது, first thing is மேஜை மேல ஏதாவது ஒரு நோட்டோ புக்கை வைத்து எழுத நம்ம பயன்படலாம். மேஜை table is a writing place, you can write on top of it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவது, டேபிள் நம்ம டைனிங் டேபிள்னு கூட அதை சொல்றோமே, சாப்பிடவும் கூட பயன்படும். So the second thing is the table can be used as a dining place, you can eat on that. ரெண்டுமே தேவ சித்தம் செய்தலோடு சம்பந்தப்பட்டு வருகிறது. So both of them shows that doing the will of God. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில அவர் சித்தத்தை எழுதுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். First we have to allow God to write his will in our lives. நீ ஒரு ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் ஒரு மேஜையா இருக்கணும்.
You must be a table for the servants of God or God. உன் மேல அவங்க எழுதுவதற்கு ஒன்னு ஒப்பு கொடுக்கணும். You have to surrender yourselves for them to write on you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be உன் to மேல God. எழுதுறதா என்ன அர்த்தம்? If they have to write on you, what does that mean? உனக்கென்று சில பொறுப்புகளை கொடுப்பாங்க, உனக்கென்று சில சித்தங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அதை உன் மேல எழுதும்போது அப்படியே நீ கீழ்ப்படியணும். So there will be some things told to you that you must do, duties that's given to you, or there is something else that's told to you that you have to follow it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த மேஜையினுடைய இரண்டாவது அனுபவம், the second experience of the table is, நான் சொன்னது போல இது ஒரு சாப்பிடுற இடங்கள் அல்லது அப்பங்கள் வைக்கிற ஒரு மேஜைன்னு சொல்லலாம். it is told as a dining place, that is, you can keep the food, the bread on top of it. இத குறித்து நான் படிக்கும் பொழுது, when we read about this, நாம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக வேண்டியதா இருக்கிறது. you have to go into the tabernacle. மன்னிக்கணும், லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, Leviticus 7, 24ஆம் அதிகாரம், லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, Leviticus 24, when we read 5ஆம் 6ஆம் வசனத்திலே ஒரு சமூக தப்ப மேஜை குறித்து படிக்கலாம். when we read in the 4 and 5 verse, we can read about a table for bread. 5 and 6. 5 and 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். Leviticus 24, 5 and 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த இடத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? In that place, what do we read? முதலாவது, நீ ஒரு மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாய் சுடு. First, take the dough and make 12 loaves of bread. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தயவு செய்து எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இது புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அந்த வசனங்கள் எடுத்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். Please turn your Bibles, because it is very difficult subject to understand. It's Leviticus 24, 5 and 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த இடத்துல சில காரியங்களை செய்து அந்த சமூக தப்ப மேஜை மேல வைக்கிறாங்க. So they make few things and keep on that table. முதலாவது 12 அப்பங்கள். First, 12 loaves of bread. இரண்டாவது, அந்த அப்பங்கள் 10ல 2 பங்கு மாவால் செய்யப்பட வேணும். So it must be made 2/10. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இடத்துல அந்த செய்து நம்ம சமூக தப்பு மேஜை மேல வைக்கணும். So you have to make them and lay them on the table. அதுவே 2 அடுக்கா வைக்கணும். And you have to keep it in 2 rows. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is meant by this? முதலாவது 12 அப்பங்கள். First, 12 cakes. நாம் தெரிந்தது போல 12 என்று சொல்லுதல் இது அப்போஸ்தல உபதேசத்தை காண்பிக்கிறது. 12 means apostolic doctrine. இரண்டாவது 10ல் 2 பங்கு மாவு. 2/10 of fine flour. நான் சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு நம்ம ஞானத்தை வளர்க்கறதுக்காக அல்ல, இதோட ஆவிக்குரிய அர்த்தங்களை கேட்டு நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். So it is not just a story, but I'm just telling it so that our spiritual knowledge may increase. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த 10ல் 2 பங்கு அப்பத்தை எடுத்து அந்த மேஜை மேல வைக்கணும். So you have to take 2/10 of fine flour and keep it on top of that. 10 என்றால் நம்ம அறிந்தது போல நியாய பிரமாணம். 10 means commandments. நியாய பிரமாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Laws. 2 என்று சொல்லும் பொழுது அது 2 means 2, அதாவது 10ல் 2 பங்கு. 2ன்னு சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் அந்த 10 பிரமாணங்களை எடுத்து அதை 2ஆ மாத்திட்டார். So we see that the 10 commandments, when it's come into the New Testament, Jesus makes it into 2. அதுதான் அன்பின் பிரமாணம் என்று சொல்கிறோம். That is told as the commandments of love. நியாய பிரமாணம் அன்பின் பிரமாணங்களாய் மாறிவிட்டது. The commandments, the laws and the commandments just change into the commandments of love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது என்ன 2 அதாவது 10ல் 2, அந்த 2னா என்ன அர்த்தம்? What is meant by 2/10 in புதிய verse 2? ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்ன அந்த 2 பிரமாணங்கள் என்ன? What is the 2 commandments that God told? அந்த 2 பிரமாணத்தை பண்ணும்பொழுது முழு நியாய பிரமாணம் அதுக்குள்ள அடங்கிருச்சுன்னு சொல்லிட்டாரு. He says when he says the 2 commandments, he says the whole 10 commandments is inside. அந்த முழு நியாய பிரமாணங்கள். The whole all the laws and commandments. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த 2 பிரமாணங்கள், முதலாவது பிரமாணம், the first commandment is, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அவன் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. You have to love God with your full soul, with your full body and full strength. இரண்டாவது, Secondly, நீ உன்னை நேசிப்பது போல பிறனைய நேசி.
It says that as you love yourself, you have to love others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ நீ ஒரு மேஜை என்றால், Then if you are a table, உன் மேல அந்த 2 பிரமாணம், அதாவது 10ல் 2, அந்த 2 என்கிற அன்பின் பிரமாணம் எப்பொழுதும் இருக்கணும். so the two tenth, that two type of commandments must be always there on you. நீ எப்பொழுதும் தேவனை உன் ஆத்மாவோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு இதயத்தோட அன்பு கூறணும். You have to always love God with your full soul, with your full spirit and full strength. அதே போல உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும். And as you love yourself, you have to love others. இதுதான் 10ல் 2 பங்கு மாவு. So this is called as 2/10 of fine flour. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ மேஜைன்னு சொன்னாலே நாம் கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய உபதேசங்களின்படி, அவருடைய பிரமாணங்களின்படி ஜீவிப்பதை காண்பிக்கிறது. So it says that we have to surrender ourselves to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதாவது தேவ சித்தம் செய்வதை காண்பிக்கிறது. It shows that we have to do the will of God. அடுத்தது அதிக டைம் இல்லை, நான் 4வது பகுதிக்கு போகிறேன். I'm going to the 4th point. 4வது, அந்த சூனியம் ஒரு ஆள் நாற்காலியை செய்து கொடுத்தார். She makes a stool. தமிழ்ல நாற்காலி, அதாவது ஆங்கிலத்தில் ஸ்டூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In English, in Tamil it's told as a chair, and in English it's told as stool. ஆனால் இது மூல பாஷையில படிக்கும் பொழுது, when we read in the original language, அது ஏதோ ஒரு ஸ்டூல், சேர் என்ற பதம் உபயோகிக்கல, அதாவது சிங்காசனம் என்ற பதத்தை தான் உபயோகித்திருக்கிறாங்க, அதாவது throne. So it is not just told as stool or a chair, but it's told as a throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to throne God. என்றால் அது சாதாரண ஒரு ஸ்டூல் அல்ல, நமக்கு தெரியும். We know a throne is not an ordinary stool. throne என்றால் அது சிங்காசனம். சிங்காசனம் அந்த இடத்துல ஸ்டூல் அல்ல, சிங்காசனம் என்று போடப்பட்டிருக்கிறது மூல பாஷையில. Throne in the original language it is told as throne, it is not mentioned as stool. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ சிங்காசனம் என்றால் அது ஆளுகையை காண்பிக்கிறது. So throne means it shows the ruling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு ராஜா தான் அந்த ராஜ சீட்ல உட்கார்ந்து அவன் ஆளுகை செய்வான், அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து. So a king is the person who sits in the throne and where he rules. இயேசு கிறிஸ்து கூட படிக்கும்போது அவரும் கூட சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார் என்று படிக்கிறோம். So we also read that Jesus Christ also sits on the throne and he rules. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ சிங்காசனம் என்றால் அது ஆளுகையை காண்பிக்கிறது. So throne means it shows the ruling capacity. அப்போ நாற்காலியே நம்ம ஒரு ஊழியக்காரனுக்கு அல்லது தேவனுக்கு கொடுக்க என்ன அர்த்தம்னா, தேவன் ஆளுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. So it shows that a stool or a chair, when we say that we have to give place to God for him to rule in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இத குறித்து நாம் படிக்க வேண்டுமானால், when we have to read about this, சகரியால இப்படி ஒரு வசனம் உண்டு. in Zechariah there is a verse like this. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது, when we read in the 6th chapter 13 we read, அதனுடைய அடுத்த பகுதி, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அதாவது தேவன் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் என்று எழுதியிருக்கிறார். So it is told us that God sits on the throne and he rules. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அப்ப God. நாற்காலி, அதாவது அன்றைக்கு அவங்க நாற்காலி எழுத்தின் பிரகாரமா செய்தாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய அர்த்தம், நாம் தேவன் உடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். So in those days they literally made a chair. However, in the spiritual meaning, when we have to read, we have to give place to God for us to rule. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில நேரத்தில் தேவன் நம்மை நன்றாக ஆளுவார். Sometimes God will rule us in a very good manner. சில நேரத்தில் நம்ம ஒரு கடினமான பாதையில் அப்படி நடத்துவார். Then sometimes God will lead us into a hard path. கர்த்தர் நம்ம எப்படி நடத்தினாலும் அந்த நடத்திப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். So in whatever situation God leads, we have to surrender ourselves to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் நாம் 2 தீமோத்தேயு 2:12 நாம் படிக்கிறோம். That's what we read in 2 Timothy 2. நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். If we suffer along with him, then we shall rule with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ நீங்க ஒரு நாற்காலியை உங்க தேவனுக்காக உங்க மேல் வீட்டில் வைக்கணும். So you have to keep a stool or a throne in your chamber. அதாவது தேவன் ஆளுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கணும். Which means that you have to allow God to rule. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி தேவன் ஆள ஒப்பு கொடுக்கிற ஆட்கள் தான் அவரோடு கூட 1000 வருட அரசாட்சியில நீங்களும் ஆளுகை செய்ய முடியும். So the people who allow God to rule in their lives, only then you will be ruling with God in the 1000-year judgment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Praise be to God. அப்போ நாற்காலி என்றால் அது தேவ ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தல் அல்லது சிங்காசனம். So when we see chair, it is told us it is a throne, or you're surrendering yourself to the ruling of God. கடைசியாக ஐந்தாவது காரியத்தை சொல்லுகிறேன். Finally, the fifth word. ஒரு குத்து விளக்கையும் கூட அவர்கள் வைத்தார்களாம். They also kept a candlestick. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. குத்து விளக்கை குறித்து படிக்கும் பொழுது, when we read about the candlestick, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 20 வசனத்தை படிக்கும் பொழுது, Revelation 1:20 when we read, அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று படிக்கலாம். So those 7 candlesticks shows the 7 churches. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம ஏதோ ஒரு அரைவீடா தேவனுக்கு ஏற்ற இருதயமா வாழ்றது ஒரு பகுதி. We living a life like a chamber, it is different. கர்த்தருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இளைப்பாறுதலாகிய கட்டில தருகிறது ஒரு பகுதி. You give a bed or a resting place to God or the servants of God. மூன்றாவது மேஜை என்கிற தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தல், தேவ சித்தம் செய்கிற ஒரு பகுதி. Thirdly, you being a table, that is doing the will of God or writing the will of God. நான்காவது நாற்காலி, அதாவது த்ரோன், சிங்காசனம் ஆளுகிற ஒரு பகுதி, தேவன் ஆளுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற பகுதி. Fourthly, the chair or the throne, it is called as the ruling or letting God to rule. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் ஐந்தாவது ஒரு பகுதியை நான் படிக்கும் பொழுது, fifthly, when we எல்லாம் செய்து கடைசியில் ஒரு குத்து விளக்கு கொண்டு வந்து வைத்தார். finally there is a candlestick. அது எதை காண்பிக்கிறது? What does that show? இந்த குத்து விளக்கு என்றால் அதுதான் சபை. That candlestick shows the church. நம்ம வீடு வெறும் வீடாவே இருக்க கூடாது. Our house must not just be a house. இந்த வீடே ஒரு நாள் சபையாய் மாற வேண்டும். The church, your house itself must become a church one day. முதலாம் நூற்றாண்டுல அநேக வீடுகள் சபைகளா இருந்தது. In the first century, many houses were churches. அதனால தான் அவர்களுடைய குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டார்கள், குடும்பமாய் பரிசுத்த ஜீவியம் செய்தார்கள். That's why along together as so many families, they led a holy life and they were saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கு குடும்பத்துல அப்பா சபைக்கு வந்தா அம்மா வரதில்ல, அப்பா அம்மா வந்தா பிள்ளைகள் வரதில்ல, பிள்ளைங்க வந்தா தாய் தகப்பன் வரதில்ல, இப்படி சபைகளை இன்னைக்கு ஆத்துமாக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். So in today's situation is, if father comes, mother is not coming, or if both the parents come, the children are not coming, or the children are coming, the parents are not coming. So the families are split up today. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கு குடும்பங்கள் சிதைவதற்கு காரணம் குடும்பம் அது சபையாய் மாறாததுதான் காரணம். So why is the families being split? It is because the families does not become a church. நம்முடைய வீடு என்றைக்கு சபையாய் மாறுகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். When your family or your house becomes a church, only then your families will be blessed. அடுத்த காரியம், The next part is, முதலாவது குத்து விளக்கு என்றால் நான் சபை என்று சொன்னேன். first I told if it is a candlestick, and that means a church. இரண்டாவது குத்து விளக்குடைய இரண்டாவது பகுதி, Second part of the candlestick, யோவான் 5:35 படிக்கும் பொழுது, John 5:35 when we read, யோவான் அவனை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். John was the lamp that was shining bright. He was shining and burning light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். He was shining in a burning light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த விளக்குடைய இரண்டாவது அனுபவம் எரிந்து பிரகாசித்தல். So the second experience of the candlestick is shining and burning. அந்த எரிந்து என்றால் அர்த்தம் என்ன? What is meant by burning? அது கர்த்தருக்காக நம்ம வைத்திருக்கிற வைராக்கியத்தை காண்பிக்கிறது. It shows the zeal that you have for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிந்து பிரகாசிக்கிற என்றால், அந்த எரிந்து என்றால் நம் கர்த்தருக்காக காண்பிக்கிற அந்த வைராக்கியங்கள் தான் பிரியமானவர்களே. So when it says as burning, it shows that you're having a zeal for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் எரிந்து பிரகாசிக்க வேணும். You have to burn and you have to shine. ஏதோ நம்ம வாழ்க்கை ஒரு குத்து விளக்கா மாற என்ன அர்த்தம்? கர்த்தருக்காக நம்ம எரிய வேணும், பிரகாசிக்க வேணும். If the candlestick must be an experience in your life, then you have to burn and you have to shine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ கர்த்தருக்காக எரிந்து கொண்டிருக்கிறாயா? Are you burning today for God? இல்ல உலகத்துக்காக எரிந்து கொண்டிருக்கிறாயா? Or are you burning for the world? நீ தேவனுக்காக வைராக்கியத்தோட எழும்புகிற காலம் இது. So this is the time where you have to rise with a zeal for God. மூணாவது காரியம், Third point is, விளக்கு என்று படிக்கும் பொழுது, when we read about lamp, அது ஒளியை கொடுக்கும். it gives light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒளி என்றால் அது ஒரு சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது.
Light means it shows a life with a testimony. உதாரணத்துக்கு For an example, லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Luke 2:30 when we read, அந்த இடத்துல நாம் படிக்கிறோம், புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் என்று படிக்கிறோம். அதாவது இயேசு புறஜாதிகளுக்கு என்று வைக்கப்பட்ட ஒரு ஒளியா இருந்தார். so Jesus was a light unto Gentiles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ இன்றைக்கு புறஜாதிகளுக்காக பிரகாசிக்கணும். அதாவது என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையை, உன்னுடைய சாட்சியின் ஜீவியமே அதை பார்த்து அநேக புறஜாதிகள் அந்த பிரகாசிப்புக்குள்ள வர வேணும். So the life that you are leading, or life testimony that you have, the Gentile must see that life and they have to come toward God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து படிக்கும் பொழுது When we read about the birth of Jesus Christ, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். we see that the people dwelling in darkness received a great light. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God who's listening to this, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வெளிச்சத்தினால, உன்னுடைய ஜீவியத்தினால ஒரு 10 பேருக்கு நீ வெளிச்சம் கொடுத்திருப்பாயா? so in your life or with your life, have you given light to at least 10 people? அவ்வளவு வேணாம். ஒரு இருளில் இருக்கிற, ஒரு பாவத்தில் இருக்கிற, ஒரு அழிந்து போகிற ஒரு 5 ஆத்துமாவை உன் ஜீவியம் கொண்டு வந்திருக்குமா? அதாவது உன் ஜீவியத்தை பார்த்து ஒரு 5 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பானா? So are any at least 5 people, are they saved looking at your life? அவ்வாறு நீ செய்யவில்லை என்றால் நீ ஒரு ஒளி இல்லாத விளக்கா இருக்கிறாய். So if you did not do that, then you are a lamp without light. தயவு செய்து ஒரு நல்ல எரிகிற குத்து விளக்காய், ஒரு ஒளி வீசுகிற குத்து விளக்காய் இரு. So kindly change and be a light that is giving light to other people. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. The place that is on top of the mountain shall not be hidden. நீ மலை மேல் உள்ள பட்டணமாய் இரு. You have to be a place that is on top of the hill. என்ன அர்த்தம் மலை மேல் உள்ள பட்டணம்னா? What is the meaning of that? எவ்வளவு கீழ இருந்து பார்த்தாலும், எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் மலை மேல் உள்ள பட்டணம் அது கரெக்ட்டா தெரியும். So in whatever direction you see, how far down the hill you are, when you look at the place, it will be seen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது உலக மக்கள் அனைவருக்கும் நாம் ஒரு டிரான்ஸ்பரண்டா நம்முடைய ஜீவியத்தை அவர்கள் பார்க்கக்கூடிய லெவல்ல நம்ம ஜீவிக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. So it shows that we have to lead a very transparent and a beautiful life before the worldly people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மலை மேல் உள்ள பட்டணத்தை பார்க்கிறது போல நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை பார்த்து அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். So as the people look at the place that's on top of the hill, likewise people must look at our lives and come toward God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் சொன்னது போல இந்த 5 அனுபவங்கள் இருக்குமானால், as I told, these 5 experiences, இந்த சூனேமுரால் 5 விஷயத்தை அவள் செய்தாள் என்று படித்தோம். the woman of Shunem had 5 things. முதலாவது எலிசாக்கு ஒரு சிறிய அறை வீட்டை கட்டினாள். First of all, she built a small chamber to Elisa. இரண்டாவது ஒரு கட்டிலை வைத்தாள். Secondly, she kept a bed. மூன்றாவது ஒரு மேஜையை செய்தாள். Thirdly, she put up a table. நான்காவது ஒரு நாற்காலியை செய்தாள். Fourthly, she put up a stool. ஐந்தாவது ஒரு குத்து விளக்கை வைத்தாள். Fifthly, she kept a candlestick. நான் சொன்னது போல அந்த சிறிய அறை வீடு என்றால் அது தேவனோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியம் அல்லது நம்முடைய இருதயம். So when we see the little chamber, it shows the personal experience that you have with God, or else it is your heart. இரண்டாவது கட்டில் என்றால் இளைப்பாறுதலின் ஜீவியம். Secondly, the bed means a resting place. நம்மாலே ஊழியக்காரர்களும் தெய்வமும் இளைப்பாறுதலா இருக்கணும். Because first God and the servants of God must have a peaceful or a rest life. மூணாவது மேஜை. நான் சொன்னது போல இது சாப்பிடுறதுக்காக அப்பங்களை வைக்கிறதுக்காக ஒரு செய்யப்பட்ட ஒரு காரியம். நான் சொன்னது போல அப்பம் இது எல்லாமே தேவ சித்தம் செய்வதை காண்பிக்கிறது. Thirdly, table shows it is meant used for dining or to write. Likewise, you have to do the will of God in your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த எலிசாவின் மேல் வீட்டு அறையிலே 5வது வைக்கப்பட்ட காரியம் தான் குத்து விளக்கு. The 5th material that was kept in that chamber is called as the candlestick. அந்த குத்து விளக்குக்கு நம்ம 3 விளக்கங்களை படித்தோம். So for the candlestick we had 3 types of meanings. முதலாவது இந்த குத்து விளக்கு சபை. First, the candlestick is the church. அப்ப நாம் படித்துக்கொண்டோம், நாம் ஏதோ ஒரு வீடா இருக்க கூடாது, நம்முடைய வீடு சபையாய் மாற வேணும். But as we read, our houses must not just be a dwelling place, however it must change as a church. இரண்டாவது குத்து விளக்கு என்றால் அது எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. Secondly, the candlestick means it is the one which is shining and burning bright. இது கர்த்தருக்காக நம் வைராக்கியத்தோடு எழும்புவதை காண்பிக்கிறது. It shows that we are rising for God with great zeal.
மூன்றாவது இந்த விளக்குடைய தன்மை அது ஒளியை கொடுக்கிற ஒரு தன்மை. Thirdly, we see that the light will give, the lamp will give out light. ஒளி என்றால் சாட்சியின் ஜீவன் என்று படித்தோம். When we see light means it is a life of testimony. நம்முடைய சாட்சியினால் அநேகர் இழுக்கப்பட வேண்டும் என்று படித்தோம். We saw that looking at our lives, many people must be saved. இந்த 5 அனுபவம் இருக்குமானால் எலிசா தங்க வருவார். If these 5 experiences you have in your life, then Elisa will come and dwell inside your heart. இன்றைக்கு ஆவிக்குரிய எலிசாவாகிய நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வருவார். Today the spiritual father, that is Jesus Christ, will come to dwell in us. அவர் நம்மிடத்தில் வந்து தங்குவார். He will come and dwell with us. அவர் பைபிள் சொல்லுது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். It says that when the fullness comes, the shortcomings will go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிறைவு என்றால் அது கிறிஸ்துவை தான் காண்பிக்கிறது. So that shows Christ. ஏனென்றால் எபிரேயர்ல படிக்கிறோம் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். So when we read in Ephesians, God fills everything with his fullness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ இந்த சூனேம் அந்த ஸ்திரீ இந்த 5 விஷயங்களை செய்ததனால அவர்களுக்குள்ள 2 காரியம் நடந்தது. So Shunammite, the woman, she did 5 things and 2 things came to her. முதலாவது First one, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 2 Kings 4:17 when we read, பிள்ளையே இல்லாத அவளுக்கு பிள்ளை பிறந்தது. So she did not have a child, however she gave birth to a child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்கு தெரியும் பிள்ளை என்றால் அது ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. So child means it shows the victorious life. ஒருவேளை நீ ஜெய ஜீவியம் இல்லாத ஆளா இருக்கலாம். Maybe you are a person who doesn't have a victorious life. சில விஷயத்தை ஜெயிக்க வேணும்னு நீ நினைக்கலாம், ஆனா ஜெயிக்க முடியாம போகலாம். Some things that you want to overcome, you are not able to do so. அந்த குறிப்பிட்ட பாவத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கலாம், ஆனா வர முடியாம போகலாம். You want to overcome a particular sin and you are not able to do so. இந்த குறிப்பிட்ட சுபாவத்தை மாத்தணும்னு நினைக்கலாம், ஆனா மாத்த முடியாம போகலாம். You are in a situation where you want to change the character, however you are not able to do. ஆனா நான் சொன்னது போல இந்த 5 விஷயங்கள் வரும் பொழுது உனக்கு ஒரு ஜெய ஜீவியம் உண்டாகும். நீ எல்லாவற்றையும் ஜெயிப்ப. So when these 5 things comes into your life, you will be you will lead a victorious life. ஆமா, அந்த ஆண் பிள்ளை என்றால் ஜெய ஜீவியம். When it says the boy child, it shows the victorious life. இரண்டாவது, secondly, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ல இருந்து 36 படிக்கும் பொழுது 2 Kings 4:32 to 36 when we read, 33ல இருந்து 36 படிக்கும் பொழுது 33 to 36 when we read, அந்த பிள்ளை மரித்தது and that child died, ஆனால் திரும்பவும் உயிரோடு எழுப்பப்பட்டது. but it rose again. சில பேர் ஒரு காலத்தை ஜெய ஜீவியம் செய்த ஆள்தான். So some people are the ones who led a victorious life once upon a ரொம்ப time. பரிசுத்தமா வாழ்ந்த ஆளுதான். They did have a holy life. கர்த்தரோட நல்ல ஐக்கியம் இருந்த ஆளுதான். They had a very good relationship. நல்ல இளைப்பாறுதல் உள்ள ஆளா இருந்தீங்க. You were a full restful, peaceful people only. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்னால இது எல்லாவற்றையும் இழந்து போய் உங்க ஜெய ஜீவியம் மரித்த ஒரு ஆளா போயிட்டீங்க. So because some things appeared in your life and you lost all these things and you did not lead a victorious life. கர்த்தர் உனக்கு இப்ப சொல்லுகிறார். But God speaks to you right now. உன்னுடைய அறை வீட்டை நீ கட்டும் பொழுது, when you build your chamber, உன் இருதயத்தை நீ கர்த்தருக்காக திறக்கும் பொழுது, when you open your heart to God, அதற்குள்ள நீ ஒரு மேஜையை வைக்கும் பொழுது, when you keep a table, அதற்குள்ள ஒரு நாற்காலியை போடும் பொழுது, when you put a stool, அதற்குள்ள நான் சொன்னது போல அந்த குத்து விளக்க வைக்கும் பொழுது, when you keep a candlestick, இப்படிப்பட்ட அனுபவங்கள் உனக்குள்ள வரும் பொழுது நான் சொன்னேனே இந்த 2 அனுபவங்கள் ஜெய ஜீவியம் உண்டாகும். ஒருவேளை மரித்த அனுபவத்தில் உன் ஜெய ஜீவி இருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் உன்னை எழும்பி பிரகாசிக்க வைத்து நீ எந்த விஷயத்துல எல்லாம் விழுந்து போனாயோ அந்த விஷயத்துல கர்த்தர் உன்னை மறுபடியும் எழுப்புவார். So as I told you, if you have all these 5 experiences in your life, then you will have 2 experiences that will happen to you. That is, the first thing, you will have a victorious life and God will rebuild you from your fallen situation. நாமும் கூட அந்த சூனேம் ஒரு ஆள் போல நம்மை மாற்ற நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமாக. Let us all surrender our lives unto God like the life of the woman of Shunem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to நம்ம எல்லாம் God. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. We praise thee and glorify thee, Father. இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank thee for giving this beautiful time to you. இத்தனை நாள் நாங்கள் நினைத்தோம் அவள் ஏதோ ஒரு எழுத்தின் பிரகாரமா ஒரு வீடையும் ஒரு கட்டிலையும் மேஜையும் வைத்தாள் என்று. So long we thought that she was a little woman. She kept a table and a bed and a stool. அதற்குள்ள இப்பேற்பட்ட ஆழமான சத்தியங்கள் இருக்குது என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம் கர்த்தாவே. God,
God, we learned that there are spiritual meanings hidden in this. நாங்கள் முதலாவது இந்த சூனியம் ஊராளாய் மாறட்டும். Let us be changed like the woman of Shunem. எங்கள் குறைவுகள் மத்தியில் இளைப்பாதலா இருக்கட்டும். In our shortcomings, let us have a restful life. இரண்டாவது கனம் பெற்ற ஒரு ஆளா இருக்கட்டும். Let us be a honored woman of God. ஓ கர்த்தாவே உம்மை கனப்படுத்தி நாங்கள் கனம் பெறட்டும். When we honor you, then we will receive honor from you. கர்த்தாவே உம்முடைய பார்வைக்கு நாங்கள் விசேஷித்த ஜனங்களாய் மாறி கனம் பெறட்டும். Let us change into a precious people of God, and then we have to receive the honor from you. ஊழியம் செய்து நாங்கள் கனமுள்ளவர்களாய் மாறட்டும். We have to minister unto you, and we have to receive the honor from you. அறை வீட்டை கட்டி எழுப்பட்டும் கர்த்தாவே. Let us build the little chamber. ஓ அதில் நாங்கள் ஒரு கட்டிலை வைக்கட்டும். Let us keep a table. அதுல ஒரு மேஜையை போடட்டும். Let us put a bed and a table there. அப்பா அதுல நாங்கள் ஒரு நாற்காலியை வைக்கட்டும். Let us put a stool there. த்ரோன் கர்த்தாவே ஒரு சிங்காசனத்தை நாங்கள் வைக்கட்டும். Let us put a throne there. கர்த்தாவே அதற்குள்ள நாங்கள் கடைசியா குத்து விளக்கை கொண்டு வந்து வைக்கிறோம். We bring a candlestick finally. எங்களுடைய வீடுகளை சபையாய் மாறட்டும். Let our houses become a church. கர்த்தாவே நாங்கள் எரிந்து பிரகாசிக்கட்டும். We have to burn and shine, O God. அதற்காக ஒரு சாட்சியாய் ஜீவித்து அதன் மூலம் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தட்டும். We must lead a testifying life, and we have to save so many people to you. எங்களுடைய மரித்த அனுபவங்களை எழுப்பும். Please rebuild all our death situations. எத்தனையோ தடவை நாங்கள் மரித்து போனோமே எங்களை எழுப்புங்க தாவே. So many times we died, O Father. Please rise us up once again. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். We humble ourselves totally. We surrender ourselves into your mighty. We thank thee, God, for raising us once again. முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி வல்ல கர்த்தரை படைக்கிறோம். We surrender ourselves into your mighty hand. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus Christ's name we pray. Amen. Amen. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let God bless each and every one of you. God bless you. God bless you.